ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சரவணனுக்கும் மயிலுக்கும் டைவர்ஸ் தாங்க ஆக போகுது. ஆமாங்க, எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோமதி, அப்புறம் சரவணன், பழனி, அரசி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. கோமதி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பாண்டியன் அவங்க கூட பேசவே இல்லைல்ல, அதனால் கோமதி இன்னுமே அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பக்கம் கதிர், ராஜி இருக்காங்களா, அவங்க 2 பேருமே இன்னுமே அங்கேருந்து கிளம்பலை. இப்போ தான் கிளம்புறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஃபோன் போட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே கதிர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், போய் நம்ம பக்கத்தில் இருக்கணும், இங்கேருந்து ஃபோன் போட்டு பேசுகிறது விசாரிக்கிறது சரியில்லை, நம்ம வீட்லேயே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ராஜியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கேட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம மயில் இருக்காங்களே, மயிலோட அம்மா கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக வேண்டி சொல்லி அனுப்பி கோர்ட்டுக்கு ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. உன் புருஷன் உனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படின்னா கோர்ட்டில் கேட்டாங்கன்னா நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லணும். நீ பேசாமல் அவங்க சொல்கிறதுக்கெலாம் மண்டையாட்டிக்கிட்டே இருந்த அப்படின்னா உடனே மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, எங்கேயா போயிடணும், எங்கனாலெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா சரவணன்ட்ட பாண்டியன் சொல்கிறாரு, டேய் சரவணா, ஏதாவது தேவை அப்படின்னா அப்பாவுக்கு ஃபோன் போடு அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நானும் வேணால் கோர்ட்டுக்கு வராங்க, இல்லை வேணாம்ப்பா நாங்கள் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சரவணனும் கோமதி கோர்ட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மயில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஆட்டோவில் இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்தோன்னே மயிலோட அப்பா எங்கே சம்மந்தியை காணோம் அப்படின்னு தேடிகிட்டு இருக்காரு. அப்புறம் உடனே மயிலோட அம்மா அவங்க அப்பா வைகிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, சம்மந்தியை காணோன்னு போய் தேடுற, உன்னை பார்த்தோன்னா அவங்க ஓடி கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டி மயிலோட அம்மா அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரவணனை பார்த்தோன்னா மயில் அழுகிறான். அழுதோன்னா என்ன நடக்குதுன்னா, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஜட்ஜு வந்துடுறாங்க. ஜட்ஜு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்துலாமே 2 தரப்பு வக்கீல் சொல்கிறாங்க. நகை ஏமாத்தினது செஞ்சது எல்லாமே சொல்கிறாங்க. மயில்கிட்ட கேட்கும்போது மயில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்றாங்க. இன்றைக்கான எபிசோடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.